அத்தை, இந்த பரிகாரம்லாம் வேணாம். டாக்டர் வேற சிபியை நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு மேலேயும் ரிஸ்க் எடுத்தா காலுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அத்தை. இரு மீனா, பூசாரி கிட்ட பேசுறேன். ஐயா, நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த நிலைமையில இதெல்லாம் எப்படி சிபியால இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியும்? இதெல்லாம் கடவுளோட சோதனைமா. எல்லா தடங்களையும் தாண்டிதான் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும். அவரால நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப பரிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்களா காப்பாத்துவீங்க? அவரால முடியலன்னா என்னம்மா, அவருக்கு சரி பாதியா இருக்கிற அவரை கட்டிக்க போற பொண்ணு பண்ணட்டுமே. சிவனும் சக்தியும் வேற வேற இல்லம்மா. இது கூட ஒரு சோதனை தான். ஆனா இந்த பரிகாரத்தை இன்னைக்குள்ள செஞ்சு முடிக்கலனா தம்பிக்கு பெரிய ஆபத்து இருக்குமா. சரி, அப்ப நான் செய்றேன். சிபி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நான் தான் அவரோட பாதி. நான் தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். பூசாரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். தீச்சட்டியோட தீ மிதிக்கணும். அடுத்தது அம்மன் சிலையோட அந்த மலைப்பாதையில ஒத்தையில நடந்து போய் மலை கோயில்ல விளக்கேத்திட்டு சிவன் சிலைக்கு பக்கத்துல அம்மன் சிலைய வச்சுட்டு சிவன் பாதத்துல இருக்கிற திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு வரணும். என்ன இது எல்லாமே டஃப்பான பரிகாரமா இருக்கு. எப்படி இதை செஞ்சு முடிக்கிறது? இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா?